நேற்று கலைஞரோட விழாவுக்கு நான் போயிருந்தேன். மக்களுக்கு தெரியணும், கலைஞரை பற்றி பேசும்போது 69% வர்றதுக்கு காரணம் கலைஞரும் சொன்னேன். அது கலைஞரோட விழா. இப்போ இந்த அதிமுக காரங்களோ அம்மா தான் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிஜேபிக்காரங்க இதை வச்சுக்கிட்டு யார் அவன் பேசுது, அவனுக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறாங்க. அவங்கள நான் கேட்குற ஹிஸ்ட்ரி தெரியுமா உனக்கு? இப்போ ஒருத்தன் எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிறான். இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டியில் சார்ஜ் பண்ணுற காரை ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான். நான் தான் எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சேன்னு சொல்ல முடியுமா? அவங்களுக்கு இப்படி கேட்குற இந்த பிஜேபி காரங்களுக்கு, அதிமுகக்கு நீங்கள் போய் கேட்க வேண்டியது, 41% அண்ணா இருக்கும்போது இருந்தது. 71 கலைஞர் வர்றாரு. அவர் பல மாற்றங்கள் எடுத்துகிட்டு போனது. அதுக்கப்புறம் 49 ஆகுது. அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வராரு. அவர் பல திட்டங்களை எடுத்துட்டு வரும்போது அது 68 ஆகுது. அதற்கு பிறகு மறுபடியும் கலைஞர் வராரு. அது 69 ஆயிடுது. இப்படி ஆன பிறகு இவ்வளோ பேர், இது ஒரு தமிழ்நாட்டோட ஒரு போராட்டமும் ஒரு பயணமும். இது ஆன பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட் 50 தான் அப்படின்னு சொல்லும்போது புரட்சி தலைவி அவர்கள் கோர்ட்டில் போய் அதை 9th ஷெட்யூலில் போட்டு அதை சாதிச்சு ஜெயிச்சு 69% பண்ணுறாங்க. ஆக இது தமிழர்களோட, தமிழ்நாட்டோட எல்லாரோடைய வேலை. அந்த ஒரு போராட்டத்தில் கலைஞரும் அதுக்கு காரணம்னு சொன்னதே, எனக்கு அறிவில்லைன்றீங்கல்ல, நான் தமிழில் கர்நாடகாக்காரன் தான், எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. எரிவதை விட ஏற்றியது உயர்ந்ததல்லவா? முதல்ல முன்னோர்களை மதிக்க சொல்லுங்க.